ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸோட முன்பாகம் எப்படி நம்ம அளவு போடுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருக்கேன். இது வந்து கிராஸ் கட்டிங் தான் வந்து போட்டிருக்குது. இந்த கிராஸ் கட்டிங் போடுறப்ப நம்ம கிராஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஷேப் வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் அளவு போடுற ப்ளவுஸ் வந்து சரியாக வரல அப்படின்னா நீங்கள் ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அளவு போடலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நெக்கோட ஷேப் மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டரோட ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நம்ம பிடிச்சி தைக்கிறதுக்காக வந்து விட்டுருக்கேன். இந்த சைடில் ஒரு 1/4 இன்ச் மட்டும் தள்ளிடுறேன். அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1/4 இன்ச் வந்து தள்ளிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆம்கோலை அந்த ஷோல்டர் வந்து சென்டராக வச்சுட்டு இந்த ஆம்கோல் கிட்டே எடுத்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இதை விட வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து கொஞ்சம் இருக்குது. அப்போ பேக் பீஸில் வந்து அவங்க கொஞ்சம் அதிகமாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இந்த ஆம்கோல்லேருந்து மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிடுறேன். அதே மாதிரி கீழே இந்த பட்டியிலேருந்து கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம். இந்த மாதிரி வளைவு எடுக்கிறதுக்கு உங்களோட 3 விரலை இந்த வளைவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே பேக் சைடு வந்து திருப்பி அந்த உங்கள் விரல் இருக்கிற இடத்துல 3 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் கோடு போட்டுட்டு மேலேயும் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதே மாதிரி பட்டியிலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழேயே இறக்கிக்கிறோம். இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம். இந்த சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு இந்த டாட் பிடிச்சிக்கோங்க. ஷோல்டரை வந்து சென்டராக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஷோல்டர் வந்து சென்டராக எடுத்துகிட்டு மேலேருந்து கீழே வரை கரெக்டாக வச்சுட்டு கீழே நமக்கு ஒரு லைட்டாக வந்து ஒரு வளைவு மாதிரி வரும். அந்த வளைவு கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 1/4 இன்ச் தள்ளி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்த அளவு எல்லாத்தையும் வந்து ஒன்றா இணைச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி அளவு, இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு, இதோட நெக் ஷேப்பு, அதுக்கப்புறமே இது வந்து ஆம்கோலோட வளைவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு லைன் வச்சு ஸ்கேல் வச்சு கரெக்டாக லைன் வரைஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் அந்த முன்பாகம் வந்து ஈஸியாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்குறோம். அந்த பேக் பார்ட்டோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, நீங்கள் டேப்பே யூஸ் பண்ண தேவையில்லை. அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சு கரெக்டாக நீங்கள் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.